ஹலோ மக்களே, கடலுக்கு நடுவுல இருக்கிற இந்த இடம் தான் உலகின் மிகச்சிறிய நாடுன்னு அங்க வாழக்கூடிய 27 பேர் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடம் இங்கிலாந்துல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனி நாட்டோட போர் விமானங்களை கண்காணிக்க பிரிட்டிஷ்காரங்களால அமைக்கப்பட்ட இடம் தான் இது. போர் முடிஞ்சதும் அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்தை பல கடல் கொள்ளையர்கள் ஆக்கிரமிச்சாங்க. அவங்களை எல்லாம் அங்கிருந்து துரத்தி விட்டு ராய் பேட்ஸ் அப்படிங்கிறவரு அந்த இடத்தை கைப்பற்றி சீலாண்டுன்னு பேர் வச்சு தன்னை அந்த நாட்டோட மன்னனாக அறிவிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ராய் பேட்ஸ் அந்த நாட்டுக்குன்னு தனியா பிளாக், ஸ்டாம்ப், பாஸ்போர்ட், கரன்சி அப்படின்னு எல்லாத்தையும் உருவாக்குனாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட மகனான மைக்கேல் இப்போ அங்க ஆட்சி பொறுப்புல இருக்காரு. அந்த இடத்தோட பரப்பளவு வெறும் 6000 சதுர அடி தான். மத்தவங்க கொடுக்கிற நன்கொடையில தான் அந்த இடமே ரன் ஆகுது. அதை ஒரு நாடுன்னு ஐநா அங்கீகரிக்கவே இல்லை. சோசியல் மீடியா மற்றும் அங்க இருக்கிறவங்க தான் அதை ஒரு நாடுன்னு சொல்றாங்க. இது நித்யானந்தாவோட கைலாசா நாடு மாதிரி தாங்க. என்ன அது கண்ணுக்கு தெரியாது, இது கண்ணுக்கு தெரியுது, அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.